மது கடைகளை திறக்கும் அரசு மது மறுவாழ்வு மையங்களையும் திறந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று நடிகர் சாய்தீனா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கம் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் போதை விழிப்புணர்வு பேரணி அம்பத்தூரில் நடைபெற்றது. திரைப்பட நடிகர் சாய்தீனா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மகேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியில் பங்கேற்றனர். 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த பேரணி டன்லப் அம்பேத்கர் சிலையில் தொடங்கி அயப்பாக்கம் வாட்டர் டேங்க் வரை நடைபெற்றது. பேரணியில் போதை பழக்கத்திற்கு எதிராகவும் மதுவை தடை செய்ய மத்திய மாநில அரசுகள் சிறப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் சாய்தீனா, தொடர்ந்து மது ஒழிப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். இதற்கு மக்களும் காவல்துறையினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். போதை மது பழக்கம் காரணமாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பொறுப்பற்றவர்கள்தான் போதை பழக்கத்திற்கு அடிமையாவார்கள். மது விற்பனை செய்யும் அரசு மறுவாழ்வு மையத்திற்கான முகாம்களையும் திறந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றும், போதை பழக்கத்தின் தீமைகளை ஆரம்ப கல்வியிலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என கல்வியில் சொன்னது போல் போதை பழக்கமும் ஒரு பெரும் குற்றம் என சொல்ல வேண்டும். மதம், சாதி, மதுவுக்கு எதிராக கல்வியில் கொண்டுவர வேண்டும். வெளிநாடுகளில் ஆரம்ப கல்வியில் இருந்து அடிப்படை பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கின்றன. அதேபோல் நம்முடைய கல்வியிலும் கொண்டுவர வேண்டும். அரசு அதை சீக்கிரம் செய்ய வேண்டும் என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மகேந்திரன் பேசுகையில், இளம் விதவைகள் உருவாவதற்கு மதுபோதை காரணமாக உள்ளது என்றும், யுத்த காலத்தில் எப்படி ஒரு நடவடிக்கைகளை எடுப்போமோ அதேபோன்று மதுக்கடைகளை படிப்படியாக குறைத்து முழுமையாக நிறுத்துவோம் என தேர்தலில் தற்போதுள்ள அரசு அறிக்கையாக கொடுக்க வேண்டும் என்றார். தமிழக மக்கள் விரைவில் மது எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உரிமை சட்டத்தின் வழியாக மக்களுக்கான போராட்டங்களும் எங்க ஆர்பிஐ உள்ள தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், எல்ஏஎஃப் அமைப்பு சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து மது ஒழிப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். தொடர்ந்து மக்களும் எங்களோட உதவியா இருக்கணும், காவல்துறையும் எங்களுக்கு உதவியா இருக்கணும். அடுத்த வேலைகளை நாங்கள் துரிதமாக செய்யறதுக்கு இளைஞர்கள் ரொம்ப உறுதுணையா இருக்கணும். ஏன்னா இதால தான் நம்ம ரொம்ப பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். ஸோ இதை ஒழிக்கணும். அதுக்கான வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாரும், பத்திரிகையாளர்கள் எல்லாரும், நீங்க எல்லாருமே உறுதுணையா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட தோழர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இனி பேரணி தொடரும். அடுத்த வேலைகளும் நன்றி. இப்போ ஒரு நடிகர் கூட, அபிநய் கூட போதை பழக்கத்தால் தான் உடம்பு முடியாம போயிட்டு இறந்து போயிட்டு, அதோடைய மாற்று வழி போதை பழக்கத்தை விட்டு கிளை எல்லாம் வெளியே வந்து அதுக்கான மாற்று வழி எதை நீங்க சொல்றீங்க? அதுக்கான மாற்று வழி பொறுப்பு தான். என்ன பண்ண வேற ஏதாவது பொறுப்பற்றவங்க செய்யற வேலை தான் இந்த வேலை. அரசு இந்த வேலையை செஞ்சிருக்குதுல்ல, அந்த வேலையை செய்யறதுக்கான அரசு நிறைய முகாம்களை திறக்கணும். குடி போதையில இருக்கிறவங்களை வந்து மறுவாழ்வு மையங்களை உருவாக்கி கொடுத்து அவங்களை மீட்டெடுக்கணும். நீங்க ஸ்போர்ட்ஸ் மேன், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில போகும்போது கண்டிப்பா அது ஆரம்ப கல்வியிலேயே இதை கொண்டு வரணும். தீண்டாமை எப்படி பெருங்குற்றம்னு சொல்லுதோ அதே மாதிரி போதைப் பொருட்களும் பெருங்குற்றன்றதை சொல்லி பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். கல்வியில கொண்டு வரணும். எல்லாத்தையும் சாதி, மதம், இந்த போதை, அடுத்தது இந்த பிரச்சனைக்கு எல்லாத்தையும் கல்வி ரீதியாவே ஆரம்ப ஒரு ஒரு ரோடு கிராஸ் பண்ணா கூட ஒரு நன்றி சொல்லிட்டு போற நாடுகள்லாம் இருக்கு. பிள்ளைகளுக்கு அடிப்படை உரிமைகளை சொல்லிக் கொடுக்குது குழந்தைங்களுக்கு. நீ ரோட கிராஸ் பண்ணும் போது அடுத்தவங்க வண்டி நிறுத்துறாங்கன்னா அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போ அப்படின்ட்டு. ஆனா இங்க அந்த மாதிரியான எந்த வேலையும் செய்ய நடக்க மாட்டேது. பிள்ளைங்களுக்கு அடிப்படையில கல்வி ரீதியான கல்வியில தான் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். அது அரசு முன்மொழியணும். அரசு அது இன்னும் வந்து செய்யணும், வேலை செய்யணும். சீக்கிரமா அது வேலை செஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். காரணம் ஏழை எளிய மக்கள் அழிஞ்சு போறதுக்கு காரணம், இளம் பெண்கள் விதவைகளாக மாறுவதற்கு காரணம் போதையை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால ஒரு போர்க்காலத்துல நம்ம எப்படி நடவடிக்கை எடுக்கிறோமோ, யுத்த காலத்துல எப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறோமோ, அதே போல இந்த மது ஒழிப்பிலும் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கையில படிப்படியாக அரசாங்கம் அந்த மது கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வந்து ஒரு கட்டத்துல நிறுத்துவோம் என்கின்ற உறுதிமொழியை நம்முடைய தமிழக அரசு தர வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் என்பதும், இதற்காக முன்முயற்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த நண்பர்களுக்கு நான் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.